குண்டாறு கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கடந்த 16ஆம் தேதி திருச்சியிலே நடைபெற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய முடிவின் அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு கோவைக்கு இயற்கை வேளாண்மை மாநாட்டை சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பிக்கிறார்கள். அவருக்கு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான ஒரு தார்மீக உரிமைகள், moral rights, he had no moral rights to attend this Organic Farmers Association conference. 500 கோடி ரூபாய் மரபணு மாற்றப்பட்ட நெல் விதைகளை இறக்குமதி செய்வதற்கு இந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி டெல்லியில் அனுமதி கொடுத்துவிட்டு எந்த முகத்தோடு இங்கே மோடி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகிறார்? இயற்கை வேளாண்மையை முற்றிலும் அழித்து நாசம் செய்யக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நதிநீர் இணைப்பிலே இந்த அரசு பாரபட்சம் காட்டுகிறது. கங்கையை சுத்தம் செய்ய 30,000 கோடி, யமுனை துணையாறுகளை இணைக்க 45,000 கோடி, ஆனால் 60,000 கோடிக்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளாக கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி நிலுவையிலே பெண்டிங்கிலே இருக்கிறது. எனவே தமிழகத்திலே தென்னக நதிகளை இணைப்பதற்கு எந்த நிதியும் ஒதுக்காத நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அனைத்து விவசாயிகளும் இந்த கண்டன போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு 2 மடங்கு விலை கொடுப்பேன், விவசாயம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கய்யா. வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 7,000 ரூபாய் ஏற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், வெறும் 2 ரூபா கிலோவுக்கு ஏற்றிருக்காங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு இது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும். ஒரு ரசாயன விவசாயம் சொன்னால் யூரியா, டிஏபி, பொட்டாசுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 ஊக்கத்தொகை கொடுக்குது மத்திய அரசு. அப்போ இயற்கை விவசாயம் மட்டும் கொடுக்கணுமா இல்லையா? அதை கொடுக்காம மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு 500 கோடி ரூபாயை ஒதுக்கிட்டு நான் இயற்கை விவசாய மாநாட்டு கடந்துக்கிறேன்னு சொன்னால் இந்த மாநாட்டு மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. என் மாநாட்டை நடத்துறவங்க உண்மையான விவசாயிகளாக இருந்திருந்தால் மோடி அவர்களும் அழைச்சிருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு போலி விவசாயிகள் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாநாட்டு. அதனால ஒட்டுமொத்த விவசாயிகளும் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அதை எதிர்த்து தான் கருப்பு கொடி போராட்டம்.